நம்ம வீட்டு பெருமாளுக்கு இந்த வாரம் தலிகை வந்து இதோ ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு உகந்த ஜீரா தான். அதோட செய்முறை எப்படின்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம். ரொம்ப ஈஸியாக பிரசாதம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு ஈஸியாக பெருமாளுக்கு வந்து தலிகை போட்டுடலாம். ஒரு தயிர் சாதம், இந்த பிரசாதம், அப்புறம் பால் காய்ச்சி வச்ச போதுமானது தான். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. ரவை தான் போதும், ரவையும் இது சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரையும் இருந்தால் போதும். அப்புறம் கல்கண்டு சேர்த்துக்கணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாட்டர்டே என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு உகந்த ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு உகந்த ஜீரா செய்ய போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து வானல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். முதல்ல வானல் சூடாகட்டும். சூடானோடனே கொஞ்சமாக நெய் தேவையான அளவு, இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க போதும். அதாவது அந்த பாக்கெட்டில் பாதி நெய் ஊற்றிக்கோங்க போதும். நான் வந்து இதால் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நெய் சூடானோடனே அந்த ரவை இதோட ஒன்றா கொட்டி விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் வந்து அதே கிண்ணியால் 2 கிண்ணி தண்ணி எடுத்து நல்லா சூடு, அதாவது கொதிக்கக்கூடாது, நல்லா சுட்டுறணும் அந்தளவுக்கு. இதை சிம்மில் வச்சு விட்ருவோம், அது பாட்டுக்கு சூடாகிட்டு இருக்கட்டும். இது வந்து இப்போ நல்லா கலர் மாதிரி வரணும், பொன்னிறமாக, அந்தளவுக்கு நல்லா வறுத்துடணும். இப்போ நம்ம வந்து இதில் 1 கிண்ணம், அதாவது இந்த கிண்ணத்தில் 1/2 கிண்ணம் வந்து கல்கண்டு எடுத்துருக்கோம். இதை நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பல்ஸ் மூடில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கூட தேவையில்லை, நம்ம சூட்டில் தானே போட போகிறோம், கரைஞ்சிரும் அது. இந்த பக்கம் இது நல்லா கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இதை வந்து சிம்மில் வச்சு வருங்க. ஆனில் வச்சு வறுத்தீங்கன்னா, இல்லைன்னா மீடியமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஆனில் வச்சு வறுத்தீங்கன்னா கறியிடும் சீக்கிரம். இதுதான் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு வந்து ஆதி காலத்துலேருந்தே இதுதான் வந்து பிரசாதமாக வைக்கிறாங்களாம். இது ரொம்ப உகந்தது. அப்புறம் அக்கார வடிசல்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் இதுவும் தான் ரொம்ப பிரசாதமாக ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். நம்ம ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், வேக வேக. அப்போ தான் கட்டியும் பிடிக்காமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற தண்ணியை இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் கலரி விட்டுங்க. 2 கப்பு தாங்க தண்ணி அளவு. நம்ம எந்த கிளாஸ் எடுத்தாலுமே, இல்லை கப்பு, நீங்கள் எந்த அளவு எடுக்கணும், எந்த இது எடுத்தாலும் 1க்கு 2 தான் தண்ணி. இது இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்குவோம். நல்லா வெந்து வரும். அப்புறமா தான் சர்க்கரை, நம்ம பொடிச்சு வச்ச கல்கண்டு சேர்க்கணும். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெள்ளம் இருந்தால் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச கல்கண்டு சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் தான் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் வந்து கைவிடாமல் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேருங்க. இதில் வந்து நெய் தான் ஸ்பெஷலே. நெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ, அதாவது நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நெய் சேர்க்கணுங்க. அப்போ தாங்க இது சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக
இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு இப்போ கொஞ்சம் நெய் இருக்கிற நெய் ஃபுல்லாக இதில் சேர்த்து விட்ருவோம். நான் ஏன் இந்த பாக்கெட்டில், அதாவது எங்கள் வீட்டில் வந்து நெய் டப்பா இருக்குது, நான் ஏன் இதில் காமிக்கிறேன்னா, இப்போ நான் எடுத்த அளவு வந்து 50 கிராம் இருக்கும், அதுக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது எவ்வளோம்மா நெய் போட்டிருக்கு. இப்போ இது வந்து இது 50 ml கரெக்டாக. 50 கிராம் இதுக்கு வந்து ரவை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 50 கிராம் நெய் விடணும் கண்டிப்பாக. அதனால தான் நான் வந்து இப்போ நெய் நிறைய இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு இந்த அளவு தெரியணுங்கிறதுக்காக இதை நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க, கட்டி பிடிக்கக்கூடாது அடியில், அதாவது கீழே வந்து பிடிக்காமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. சில பேர் கேட்பாங்க இதில் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கூடாதான்னு. சேர்த்துக்கலாம், தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது என்னென்னா, ஸ்ரீரங்க பெருமாளுங்கிறது அந்த காலத்தில் வந்து வெள்ளை சர்க்கரைலாம் கண்டுபிடிக்காத காலத்துலேருந்தே இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம் தூவி வந்து இதோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சொன்ன ஸ்ரீரங்க பெருமாளோட ஜீரா. என்னம்மா கேசரியா? கேசரி இல்லைம்மா, இது வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் இருக்கார்ல, அவருக்கு உகந்த பிரசாதம். செம்மையாக இருக்குமா இது. அவங்க வந்து இதான் அந்த காலத்துலேருந்து இது வந்து பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க. வச்சுட்டு கொஞ்சமாக துளசி வச்சு அப்படியே நம்ம வீட்டு பெருமாளுக்கு, இந்த ஒரு கரை பெருமாள் அவருக்கு வச்சிட வேண்டியது.